Hello friends, welcome to samsath kitchen. இன்னைக்கு நம்ம samsath kitchenல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா மரவள்ளிக்கிழங்கு chips எப்படி செய்யறது அப்படினா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நொடியில செய்யக்கூடிய ஒரு சிப்ஸ்ங்க. என்னோட சேனல்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா samsath kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. மரவள்ளிக்கிழங்கு chips செய்ய தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு 1/2 கிலோ. மரவள்ளிக்கிழங்கு நம்ம சிப்ஸ் போல சின்ன சின்ன ரவுண்டா கட் பண்ணோங்க, அதனால இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன். சிவப்பு மிளகாய் தூள், உப்பு தூள் ரெண்டுமே ஈக்குவலா ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மரவள்ளிக்கிழங்கோட தொலி இந்த மாதிரி நீக்கிக்கோங்க. இப்போ சிப்ஸுக்கு ரவுண்ட் ரவுண்டா சீவிக்கலாம் சன்னமா. எவ்வளவு அழகா சன்னமா வந்திருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடச்சட்டியில நான் எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கேங்க. ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்ப நம்ம மரவள்ளிக்கிழங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போதான் எல்லா பக்கமும் கிறிஸ்பியா வரும். நம்ம இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ பச்சையா தாங்க வறுக்கிறோம். என்ன இந்த மாதிரி செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்ம சிப்ஸ எடுத்துக்கலாம். இப்ப இதை எடுத்து ஒரு தட்டுல மாத்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோக்கு இவ்வளோ சிப்ஸ் வருதுங்க. நான் இப்போ இது எல்லா சிப்ஸையுமே வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதுல உப்பு மிளகு சேர்த்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். உப்பு மிளகு தூவிக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு மிளகு கலக்கும் போதே அந்த சத்தத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு சிப்ஸ் கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா samsath kitchen லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் samsath kitchen.